ஓகே. அங்க போய் தான் இல்ல ஈ அடிக்கிறாங்க, இரும்பு அடிக்கிறது ஈக்கு இந்த நூற்றாண்டு விழாவுடைய முதல் நிகழ்வாக தேசிய கொடியையும் நம்முடைய நூற்றாண்டு விழா பள்ளி கொடியும் ஏற்றி வைத்த இப்பள்ளியினுடைய முன்னாள் ஆசிரியர்களுக்கு அனைவரின் சார்பாக வருகிறேன் என்று வரவேற்று பணிவான வணக்கத்தை தெரிவிக்கின்றேன். அடுத்ததாக நாம் ஒரு புகைப்பட அரங்கம் ஏற்படுத்த திட்டமிட்டிருந்தோம். அதிலே நம் பள்ளியில் பணிபுரிந்து மறைந்த நம் நினைவிலே வாழ்கின்ற ஆசிரியர் தெய்வங்களுடைய புகைப்படங்கள், இப்பள்ளியிலே பணிபுரிந்து ஓய்வு பெற்ற ஆசிரியர்களுடைய புகைப்படங்கள், பள்ளியினுடைய முன்னாள் மாணவர்களுடைய குழு புகைப்படங்கள், இவற்றையெல்லாம் ஒருங்கிணைத்து அந்த புகைப்பட அரங்கத்திலே நாங்கள் காட்சிப்படுத்தியிருக்கின்றோம். அந்த நிகழ்வை மதிப்புமிகு திரு பி. மதியழகன் மாவட்ட கல்வி அலுவலர் ஐயா அவர்கள் தன்னுடைய திருக்கரங்களால் அந்த அரங்கத்தை இப்போது திறந்து வைக்குமாறு உங்கள் அனைவரின் சார்பாகவும் என் சார்பாகவும் பணிவோடு கேட்டுக் கொள்கின்றேன். சார் அப்படியே பார்த்துட்டே பார்வையிட்டுட்டே வாங்க, அப்படியே பார்வையிட்டுட்டே வாங்க. ஹெச்எம் சார் வர சொல்லுங்க. நீங்க எக்ஸ்பிளேஷன் கொடுங்க. அப்படியே வாங்க, பார்த்துட்டே வாங்க. பொறுமையா வைப்பா வந்து கொண்டிருக்கின்றார். இந்த வாங்குங்க சார், நீங்க வாங்கி ஏத்துங்க சார். சார் வாங்கி தீபத்தை ஏத்துங்க, அங்க ஏத்துங்க. தீபம் ஏத்துங்க, அங்க ஏத்துங்க சார். ஏத்தலாம். அப்படியே பின்னாடி நில்லுங்கண்ணா. பள்ளி மேலாண்மை குழு தலைவர் இவர்கள் அனைவரும் வாழ்த்துறை வழங்குவதற்காக திரு சா. சேகர், திரு அரசு கலைக்கல்லூரி, கோபாலகிருஷ்ணன் ஆசிரியர் ஓய்வு, அருத்தந்தை திரு சா. பால்சேகர் அடிகளார், திரு ஏ. ராஜேந்திரன் ஆயுஷூர் அவர்கள், திரு பா. விஜயகுமார் தலைமை ஆசிரியர். பாருங்க சார், அது அதிகபட்சம் ஒரு 30-35 நபர்கள் தான் இருக்கின்றார்கள். நினைவு கடன் வழங்குவதற்கு போதிய காலம் இல்லை. ஆகவே அவர் ரூபாய் 1000, 2000, 3000 நாம் அனைவரும் பெரும் ஆவலோடும் பெருத்த எதிர்பார்ப்போடும் எதிர்நோக்கிய நம் பள்ளியின் நூற்றாண்டு கடந்த 143ஆம் ஆண்டு விழா இனிதே தொடங்கி சீரும் சிறப்புமாக நடைபெற்று வருகிறது. நாம் அனைவரும் பெருமிதத்தோடு ஊராட்சி மன்ற தலைவர் அவர்களையும் மற்றும் திருமதி தனம் பள்ளி மேலாண்மை குழு தலைவர் அவர்களையும் விழா மேடைக்கு வருமாறு அன்புடன் அழைக்கின்றேன். மேலும் நம் பள்ளியின் பெருமைமிகு முன்னாள் மாணவர்கள், நம் இந்திய நாட்டின்
மகத்தான ஆந்த்ரோபாலஜி அறிஞர்களில் ஒருவர். அவர்களையும் திரு தே. சண்முகம், அடுத்த நிகழ்வாக பணிபுரியும் ஆசிரியர்கள் செய்யப்படுகிறது. அப்படியே பாருங்க, அங்க பாருங்க. நம்ம கிராமத்திலே இருந்து பல துறைகளுக்கு உயர் அதிகாரிகளையும் மீண்டும் வழங்கி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். விழா குழுவின் சார்பாகவும் நம் பள்ளியின் அனைவரின் சார்பாகவும் நம்ம ஊர் பொதுமக்களின் சார்பாகவும் அவரை வருக. நமது மண்ணின் மைந்தர், இப்பள்ளியினுடைய பெருமைமிகு முன்னாள் மாணவர்களில் ஒருவர். உறுதிமொழி. கல்வி எங்களின் அடிப்படை உரிமை. எங்களின் அடிப்படை உரிமையை எங்களுக்கு உறுதி செய்தது எங்களின் அரசு பள்ளியே. அரசு பள்ளியே நம் அடையாளம். அதுவே நம் வழிகாட்டி. நம் ஆசிரியர்களே நம் கலங்கரை விளக்கம். கல்வியை சமூக நீதியுடன் உறுதி செய்த அரசு பள்ளியின் அனைவரின் கூட்டு பொறுப்பு. பள்ளியின் வளர்ச்சிக்கு துணை நிற்பதை உதவியாக கருதாமல் நம் கடமையாக கருதுவோம். ஒருங்கிணைந்து செயல்படுவோம். கல்வி எனும் பயணத்தில் தன்னம்பிக்கையை, கனவுகளை, சமூக நீதியை, சுதந்திரத்தை நமக்கு அளித்த நம் அரசு பள்ளிகளுடன் உடன் நிற்போம் என்று இந்நூற்றாண்டு திருவிழாவில் அனைவரும் இணைந்து உறுதியேற்கிறோம். நம் பள்ளி நம் பெருமை, நம் பள்ளி நம் பொறுப்பு. நன்றி. நமக்கெல்லாம் அடித்தளம் அமைத்த பள்ளி. இங்கே நான் சொல்ல விரும்புவது, போக்குவரத்து துறை, மருத்துவத்துறை, சட்டத்துறை, மின்சார வாரியம், ரயில்வே துறை, அரசியல் துறை, கலைத்துறை, ஏன் தனிப்பட்ட தொழில் நிறுவனங்களில் நிறைய தொழில் அறிவியலாக மாறியுள்ளன. இப்படியெல்லாம் நம்முறை சேர்ந்த மாணவர்கள் உயர முடியுமா என்ற கேள்விக்குறிக்கு ஆச்சரியக்குறிகளாக இங்கே அமர்ந்து கொண்டிருக்கிறது. இதுதான் இந்த பள்ளியுடைய வரலாற்றினுடைய சிறப்புன்னு சொன்னாங்க. அன்பு தலைமை ஆசிரியரை, இந்த வெற்றிக்கு என்ன சாத்தியம்? நான் முடிச்சுக்கிறேன். சவால்களை சந்திக்கக்கூடிய ஆற்றலை நமக்கு இந்த பள்ளி வழங்கியதுதான். சவால்களை சந்திப்பது ரெண்டு வகை. ஒன்று, சவால்களுடைய வீரத்தை சந்திக்க முடியாமல் பின்வாங்கி ஓடுவது ஒரு வகை. சவால்களுடைய பரிணாமங்களை புரிந்து கொண்டு அதற்கேற்ப தன்னைத்தானே தயார் செய்து கொள்வதில் இரண்டாவது வகை. இந்த கோடான கோடி நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். சுட்டிக்காட்ட வேண்டிய இதனுடைய கடன். வாட்ஸ்அப்பில் ஒரு செய்தி அனுப்பியிருந்தார். என்ன செய்தி? தமிழக பள்ளிகள் 10-20 மாணவர்களை கொண்டு அந்த பள்ளி செயல்படுகிறது என்று வருத்தத்தோடு அந்த ஆணையர்களின் இதழிலே குறிப்பிடப்பட்டிருந்தது. 20,000 பெற்றோர்களுடைய நம்பிக்கையை சென்னை மாநகராட்சி கல்வித்துறை பெற்றிருக்கிறது. உங்களுடைய பிள்ளைகள் இங்கு வந்து சேருங்கள். நீங்கள் என்ன எதிர்பார்க்கிறீர்கள் என்பதை வெளிப்படையாக பேசுங்கள். அதை நிறைவேற்றுவதற்கு ஆற்றல் மிக்க தம்பி சித்தரசு போன்றவர்கள், நம்முடைய ஆற்றல் மிக்க பெருமக்கள் உங்களுக்கு உதவ காத்திருக்கிறோம். இந்த நூற்றாண்டு விழா அதற்கு ஒரு மிகப்பெரிய எழுச்சியாக அமையட்டும். சென்னை போன்ற மாநகரத்தோடு உறவுமுறை தொடர்புகள் இருந்த போதும் வேறு தொழில்களுக்கு செல்லாமல் ஆசிரிய பணியில் ஈடுபடுவது என்று தம்மை தாமே வரித்துக் கொண்டு அக்கா மட்டுமில்லாமல் அருகாமை மாவட்டங்களில் இருக்கக்கூடிய அத்தனை தொடக்க பள்ளிகளிலும் ஆசிரியராக பணியாற்றி அமைதியான கல்வி புரட்சியில் ஈடுபட்ட பள்ளிக்கூடங்களில் ஆசிரியர்களாக இருப்பவர்கள் பெரும்பாலும் இந்த தொடக்கப் பள்ளியில் படித்தவர்களாக இருந்தார்கள் அல்லது இந்த தொடக்கப் பள்ளியில் படித்த மாவட்ட அளவில் அன்னைக்கே வந்து நேரு
கடலூர் வரைக்கும் போய் விளையாடிட்டு வந்த முதல் பெண். சார் சார் அது இன்ட்ரோடியூஸ் போட்டாங்க. வேலையிலே நாங்கள் வரவேற்று தங்களை அனைவரும் உயர்பள்ளியில் படித்து முடித்துவிட்டு நம் மாநில தலைநகரில் சென்று கல்லூரி படிப்பை முடித்து தனிப்பட்ட முயற்சியால் ஒரு தொழிலை தொடங்கி, அதுவும் லாஜிஸ்டிக்ஸ் துறை என்பது பல கடுமையான போட்டி நிறைந்த ஒன்று. இந்திய நிறுவனங்கள் மட்டுமல்ல, MNC எனப்படும் பன்னாட்டு நிறுவனங்களும் மிக அதிகமாக பங்கு பெறும் ஒரு துறை. அந்த துறையில் காலூன்றி தன் விடாமுயற்சியாலும் தனிப்பட்ட பெரும் உழைப்பாலும் உயர்ந்து பல நூறு மக்களுக்கு வேலை வாய்ப்பை அளித்து பல நூறு குடும்பங்களின் வாழ்வில் விலக்கேற்றி ஒரு மகத்தான சாதனையை தொழில்முறையில் நிகழ்த்திவிட்டு பொது வாழ்வுக்கு வந்தவர். நிறைய மனிதர்கள் பொது வாழ்க்கைக்கு வந்து சாதிப்பாங்க. ஆனால் தான் சாதித்துவிட்டு தன் பயணத்தை பொது வாழ்க்கையில் விரிவுபடுத்திக் கொண்டவர். அவர் நம்ம விழாவில் பங்கெடுக்க வேண்டும் என்று வருகிறார். உங்கள் அனைவரின் கரகோஷத்தோடும் நம் மண்ணின் மைந்தர் திரு நே. சிற்றரசு அவர்களை விழாவோடை நோக்கி அன்புடன் அழைக்கின்றோம். அடுத்து சிறப்பு அழைப்பாளர் நம் பாசமிகு மாவட்ட ஆட்சித்தலைவர். முக்கியமாக அவரை பற்றி குறிப்பிட வேண்டும். அழகு பார்த்து கொண்டிருக்கும் நமது ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளியினுடைய 100ஆண்டு விழா இனிதே நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. இதனை நமது முன்னாள் மாணவர்கள் இணைந்து நடத்தக்கூடிய இந்த விழாவிற்கு வருகை தந்துள்ள நமது மண்ணின் மைந்தன்
சென்னை மேற்கு மாவட்ட கழக செயலாளர் இதேபோன்று தலைமையேற்று மாவட்ட இளைஞரணி அமைப்பாளராக நடத்தி தந்தார். இப்பொழுது தோரண வாயில் முதல் இப்பொழுது நின்று இருக்கக்கூடிய மேடை முதல் மின் அலங்காரம் வரை இரவு சிற்றுண்டி முதல் அனைத்து நிகழ்வுகளையும் கூப்பி வரவேற்கின்றோம். மேலும் நமது மாவட்டத்தினுடைய ஆட்சித்தலைவர் அருமை ஐயா ஷேக் அப்துல் ரஹ்மான் அவர்களையும் வருக வருக என வரவேற்கின்றோம். இன்று செஞ்சி பேரூராட்சியை கட்டி காத்துக் கொண்டிருக்கக்கூடிய அருமை அண்ணன் KSM முக்தியார் அலி அவர்களையும் ஒன்றிய கழக செயலாளர் BK பச்சையப்பன் அவர்களையும் சார் இங்க பாருங்க. எல்லாம் பயிற்சி பல கல்வி தந்து இந்த பாறை உயர்த்திட வேண்டும் என்று முரசறைந்தார், விழிப்பூட்டினார். முரசின் அறிவோசையை கேள்வி செல்வமாக ஏற்று திருமதி ராணி அறிவழகன், திரு இளவரசி, மற்றும் குண்டு திரு முருகன் ஆர்மி, கரத்தார் சி இளங்கோவன் வீடியோ அவர்கள், செவலை நா பாண்டியன், அருத்தந்தை பால்சேகர் அடிகளார், திரு ஆர் செந்தில்குமார், பேட்ச் மாணவர்கள் தங்கள் பேட்ச் சார்பாக ஒரு வகுப்பறையை தத்தெடுத்து புதுப்பித்துள்ளார்கள். அவர்களுக்கு பள்ளியின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். தொடக்கப்பள்ளியில் நடைபெற்றுக் கொண்டிருக்கும் இந்த நூற்றாண்டு விழாவிற்கு தலைமை பொறுப்பை ஏற்று இங்கு சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கும் மாவட்ட கல்வி அலுவலர் அவர்களுக்கும், இங்கு சிறப்பு விருந்தினராக வருகை தந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கும் நமது மாவட்ட ஆட்சியர் அவர்களுக்கும், மற்றும் இந்த நிகழ்ச்சியை சிறப்பாக ஏற்பாடு செய்து இங்கு சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கும் இந்த மண்ணின் மைந்தர், மாவட்ட கழக செயலாளர், சென்னை மாமன்ற உறுப்பினர் மரியாதைக்குரிய அண்ணன் சிற்றரசு அவர்களுக்கும், நிகழ்ச்சியில் வாழ்த்துரை வழங்க வருகை தந்திருக்கும் KSM முக்தியார் அலி மஸ்தான் அவர்களுக்கும், மற்றும் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருக்கும் நிகழ்ச்சியை சேர்ந்த ஊராட்சி மன்ற தலைவர் குமரவேல் அவர்கள், மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் மக்கள் முதல்வர் தளபதி அவர்கள் தமிழகம் முழுவதும் இதேபோல் அரசு பள்ளியில் தொடர்ந்து இந்த ஊராட்சியை சேர்ந்த பல்வேறு பொறுப்புகள் வகித்து ஓய்வு பெற்று இந்த ஊருக்கும் இந்த ஊராட்சிக்கும் இந்த வட்டத்திற்கும் பெருமை சேர்க்கின்ற அளவில் என்பது வறுமையின் அடையாளம் அல்ல, பெருமையின் அடையாளம் என்று ஆட்சி பொறுப்பேற்ற நாள் முதல் இன்றைக்கு திராவிட மாடல் ஆட்சியினுடைய நாயகர் கழகத்தினுடைய தலைவர் தளபதி மு.க. ஸ்டாலின் அவர்களுடைய வழிகாட்டுதலோடு இன்றைக்கு இரவு பகல் பாராமல் உழைத்துக் கொண்டு அமைச்சராக பொறுப்பேற்ற நாள் முதல் இந்த திராவிட மாடல் அரசு
இந்த தமிழ்நாட்டிற்கு கொடுத்துக் கொண்டிருக்கின்ற கல்வி செல்வத்தை பற்றி எல்லாம் இங்கு பேசினார்கள். இந்த மேடை என்பது நமக்கான மேடை என்பதை புரிந்து கொண்டு எல்லோரும் பேசினார்கள். ஆனால் ஒரு குடும்பத்திற்கும் நான் முதற்கண் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றேன். இந்த நிகழ்ச்சியை நடத்த வேண்டும் என்று பள்ளி இருக்கு, பள்ளிக்கு வந்து கூட இந்த நிகழ்ச்சிக்கு என்னுடைய பங்களிப்பு இதைவிட அதிகமாக இருக்கும் என்பதை நான் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன். அரசியல் பொறுப்பு என்பது வரும் போகும். அரசு இன்றைக்கு இருக்கும், அடுத்த 25 ஆண்டு காலம் கழித்து இல்லாமல் போல கூட இருக்கலாம். அப்படிப்பட்ட சூழ்நிலையிலே கூட இந்த பள்ளியினுடைய மாணவன் இந்த ஊரினுடைய உறவு என்பதை நான் மனதிலே ஏந்திக் கொண்டுதான் இந்த நிகழ்ச்சி நடத்த வேண்டும் என்று ஆசைப்பட்டேன். அப்படிப்பட்ட இந்த நிகழ்ச்சியிலே சிறப்பு விருந்தினராக யார் கலந்து கொள்ள வேண்டும் என்று குழுவினுடன் ஆலோசித்த போது எனக்கு முதலாக நினைவுக்கு நம்முடைய காலத்திலே இந்த நிகழ்ச்சி ஒரு வரலாறாக மாற வேண்டும் என்று எண்ணத்திலே இந்த பள்ளியினுடைய தலைமை ஆசிரியராக இருந்து எத்தனை இடர்பாடுகள் வந்தாலும் அதையும் தாண்டி இந்த நிகழ்ச்சியை வெற்றிகரமாக நடத்த வேண்டும் என்று அனைத்து ஆசிரியர்கள் ஒத்துழைப்போடும் மற்றும் மாவட்ட கல்வி அலுவலர்கள் ஒத்துழைப்போடும் இந்த நிகழ்ச்சியை மிகவும் சீரோடும் சிறப்போடும் தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கின்ற என்னுடைய மாமா அறிவுரைகள் ஆசிரியர் உட்பட அனைத்து ஆசிரியர்களுக்கும் மற்றும் இந்த நிகழ்ச்சியில பங்கெடுத்து சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர், முன்னாள் அமைச்சர், மாவட்ட கழகத்தினுடைய செயலாளர், இந்த ஊரோடு இணக்கமானவர், என்னுடைய குடும்பத்தோடு மிகவும் பற்றும் பாசமும் கொண்டவர் என்னுடைய அருமை அண்ணன் KS மஸ்தான் அவர்கள் வர இயலாத காரணத்தினால் அவருக்கு பதிலாக அவருடைய தமையன் நம்முடைய தம்பி முக்தியார் அலி மஸ்தான் அவர்கள் நிகழ்ச்சியில் பங்கேற்று உரையாற்றியது எங்களுக்கு எல்லாம் பெருமை. அதே போல செஞ்சி ஒன்றியத்தினுடைய ஒன்றியக்குழு தலைவர் நம்முடைய சகோதரர் ரா விஜயகுமார் அவர்களுக்கும் மற்றும் இந்த நிகழ்ச்சியில பங்கெடுத்து சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற ஊராட்சி மன்றத்தினுடைய தலைவர் அருமை சகோதரர் குமரவேல் அவர்களுக்கும் மற்றும் ஒன்றிய குழு உறுப்பினர் முரளி, நமக்கெல்லாம் வாழ்நாள் பெருமை. இங்க பேசும்போது கதிரவன் சொன்னார், 50ஆம் ஆண்டினுடைய நம்முடைய விழாவினை நான் பொறுப்பேற்று மிக சிறப்போடு நடத்தினேன் என்று சொன்னான். அங்கேயும் சொல்கிறேன், இப்பவும் சொல்றேன், நான் இந்த பள்ளியினுடைய மாணவன் என்பதை நீங்கள் யாரும் மறந்துவிடக் கூடாது. நானும் மறக்க மாட்டேன். என்னுடைய இறுதி மூச்சு உள்ளவரை இந்த ஊர் மக்களுக்காகவும் இந்த நாட்டுக்காகவும் அதையும் தாண்டி இந்த பள்ளிக்காகவும் உழைப்பேன் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இது மட்டுமல்ல, யாருக்கு எது வேண்டுமோ எதை செய்ய வேண்டுமோ என்று என்னிடத்தில் கேட்டால் என்னால் முடிந்ததை கண்டிப்பாக கிள்ளி கொடுக்க மாட்டேன், அள்ளி கொடுப்பேன். ஒரு அரசியல்வாதியாக நான் இங்கு பேசவில்லை. முன்னாள் பள்ளி மாணவனாகவும் நான் ஒரு தொழிலதிபராகவும் இங்கு பேசிக் கொண்டிருக்கிறேன் என்பதை நீங்கள் மறந்துவிடக் கூடாது. இந்த கிராமத்திலே இருந்து சென்று இன்றைக்கு கிட்டத்தட்ட ஒரு 200 குடும்பங்களை வாழ வைத்துக் கொண்டிருக்கிறேன் என்று சொன்னால் அது மிகப்பெரிய தனிப்பட்ட என்னுடைய உழைப்புக்கு கிடைத்த வெற்றியாக கருதுகிறேன். அதையும் தாண்டி நான் வளர்ந்தது எப்படி, நான் எப்படி யாரை பார்த்து வளர்ந்தேன், எந்த காலகட்டத்திலே வளர்ந்தேன், எனக்கு அரசியல் ஆசான் யார், இதையெல்லாம் பார்த்து இன்றைக்கு இந்த பொறுப்புக்கு வந்திருக்கிறேன். எல்லோரும் சொன்னார்கள், மாண்புமிகு என்பது பதவியும் பணமும், பணம் நம் உழைத்தால் தேடி வரும், பதவியும் அதே போல நாம் உழைக்க உழைக்க நம்மளை தேடி வரும் என்பதை நாம் எல்லாம் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த பள்ளி என்பது பல பேரை உருவாக்கி இருக்கிறது. ஆசிரியர்கள் வழங்கி கல்விகளை வழங்கிய என்னுடைய சித்தி மாதவி அவர்களுக்கும் அதே போல என்னுடைய சித்தி அல்லி அவர்களுக்கும் மற்றும் அனைத்து உறவுகளுக்கும் இந்த நேரத்தில் நன்றி கூறி இந்த நிகழ்ச்சிக்கு வருகை தந்த உங்களை எல்லாம் அனைத்து மாணவர்கள் சார்பாகவும் முன்னாள் பள்ளி மாணவர்கள் சார்பாகவும் வருக வருக என மீண்டும் ஒரு முறை வரவேற்று, நிறைய மாணவர்கள் முன்னாள் பள்ளி மாணவர்கள் அவர்களுடைய பங்களிப்பிலே இன்றைக்கு ஒரு பள்ளியின் ஒரு கட்டிடத்தை தத்தெடுத்து அதில் டைல்ஸ் அமைத்துக் கொடுத்தமைக்காக நானும் பள்ளி மாணவன் என்ற முறையில் இந்த நேரத்தில் அவர்களுக்கு நன்றி கூற கடமைப்பட்டிருக்கின்றேன். அதே போல ஒரு பேட்ச் இங்க நம்மளோட வாட்டர் பியூரிஃபையர் வச்சிருக்காங்க பொழுது அவங்களுக்கும் இந்த நேரத்தில் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றேன். இதே போல ஏராளமான பல பள்ளி மாணவர்கள் இந்த பள்ளியிலே படித்துவிட்டு சென்றிருக்கின்றீர்கள். இந்த பள்ளியை விழுப்புரம் மாவட்டத்திலே ஒரு நவீன பள்ளியை மாற்றுவதற்கு அனைவருக்கும் மீண்டும் ஒருமுறை நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். தற்பொழுது உங்கள் அனைவருக்கும் எனது வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். ஒரு நூற்றாண்டு விழா அப்படி சொல்றது ரொம்ப சாதாரணமான ஒரு விஷயம் இல்லை. பல அரசு விழாவிற்கு செல்கிற வாய்ப்புகள் கிடைக்கும். ஆனா அதுல ரோம் பெருநகரம் ஒரு நாள்ல கட்டப்படலை. ஏன் அப்படி சொல்றாங்கன்னா, நிறைய விஷயங்கள் நம்மளுக்கு இன்ஸ்டன்டா நடந்துடும். ஒரு புரட்சியோ எதுவுமே ஒரு சடனா நடக்கக்கூடிய ஒரு காலகட்டம் அமையலாம். ஆனா ஒரு நூற்றாண்டு தாண்டணும்னா அந்த ஒரு பள்ளியோ, அதுவும் ஒரு பள்ளி ஒரு நூற்றாண்டு தாண்ட பார்க்கணும். ஆனா அதுல ஒரு சிறப்பு என்னன்னா, இது நூற்றாண்டு விழா அப்படின்னு சொன்னாலும் ஆக்சுவலா இது ஒரு 143வது வருடம். இன்னும் ஒரு 7 வருஷம் கடந்தா அப்புறம் ஒரு சின்ன ஒரு போட்டோ எக்ஸிபிஷன் மாதிரி உள்ள போய் பார்த்துட்டு வந்தோம் அங்கன்வாடி மையத்துக்குள்ள. அந்த ஒரு போட்டோ எக்ஸிபிஷன் பார்க்கும்பொழுது நம்மளுக்கு தெரியுது, இது உள்ளபடியே நானும் ரொம்ப ஒரு
எனக்கு இங்க அழைத்து உங்களோட பேசுறதுக்கு வாய்ப்பு தந்தமைக்கு நானும் இது ஒரு பெருமையான தருணமா கருதுறேன். இந்த மாதிரி வந்தவருக்கு இந்த சாதனைக்கு முக்கியமா நம்ம ஒரு 4 தூண்கள் வளர்ச்சி அலுவலர் இந்த மாதிரி வராங்க. இன்னைக்கு ஒரு ஆய்வு கூட்டம், ஊரக வளர்ச்சி துறையில ஒரு ஆய்வு கூட்டம் வச்சிருந்தோம். எங்களோட ஆய்வு கூட்டம் எப்பவுமே கொஞ்சம் கடுமையா போகும். அந்த வட்டார வளர்ச்சி அலுவலர் வந்துட்டு கூடுதல் ஆட்சியர்கிட்ட இந்த மாதிரி ஒரு ப்ரோக்ராம் நடக்குது, அதற்காக போகணும் அப்படின்னு. நம்ம உடனே ஆய்வு கூட்டத்துக்கு ஒரு எஸ்கேப் போடுறதுக்கு ஒரு காரணம் சொல்றாரா அப்படின்ற மாதிரி சிந்திச்சோம். அதுக்கப்புறம் இந்த ப்ரோக்ராம் ஆனது கொஞ்சம் போஸ்ட்போன் ஆயிட்டு சாயந்தரமா கொஞ்சம் வெயில் ஆனது கொஞ்சம் அடங்கினதுக்கு அப்புறம் கொஞ்சம் சூட்டபிளான டைம்ல நடத்தலாம்னு சொல்லும்போது இங்கேயும் சொல்றாரு அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு சிறப்பு, நம்மளுடைய இன்ஜினியர்ஸ் பொறியியல் துறையில ஊரக வளர்ச்சியில் இருக்கிறவங்களும் எங்க கண் முன்னாடி ரொம்ப பெருமையோட அவங்க பள்ளி அப்படின்ற ஒரு பெருமையோட நான் இங்க வந்து தீர்வேன் அப்படின்ற மாதிரி நினைக்கிறவங்களும் மிக சிறப்போட இங்க இருக்காங்கன்றது மாற்று கருத்து இல்லை. முன்னாள் மாணவர்கள், இந்திய நிதியமைச்சகத்தில் படிச்சவங்களும் வேலை செய்தவர்களும் இந்த பள்ளியிலிருந்து போயிருக்காங்க. அரசு போக்குவரத்து கழகத்திலிருந்தும் வேலை செய்தவர்கள் இங்க, ஒரு அரசு கலைக்கல்லூரியோட முதல்வர் இங்க படிச்சவங்க, ஒரு துணை ஆட்சியர், ஓய்வு பெற்ற துணை ஆட்சியர் இங்க படிச்சவங்க, ஒரு கிராம நிர்வாக அலுவலர் ஓய்வு பெற்றவர் இங்க படிச்சவங்க, கான்ட்ராக்டர்ஸும் இருக்காங்க, பேங்க் எம்ப்ளாயிஸ் இருக்காங்க, டாக்டர்ஸ் இருக்காங்க, முன்னாடி சொன்ன மாதிரி பிடிஓஸ் இருக்காங்க, தாசில்தார்ஸ் இருக்காங்க, ஆசிரியர் பெருமக்கள் இருக்காங்க. இத்தனை முன்னாள் மாணவர்கள் வாழ்க்கையில பல்வேறு லெவல்ஸ்க்கு போகிறதுக்கு இந்த பள்ளி பெரும் உறுதுணையா இருந்திருக்கு அப்படின்றது பெருமையோட நம்ம சொல்லிக்கிறோம். உண்மையை சொல்றேங்க, என்னால அந்த ஒரு சிறு பையன் ஒரு 4-5வது படிப்பான்னு நினைக்கிறாங்க தம்பி. ஆங்கிலம்ன்றது நம்மளோட முதல்வர் அடிக்கடி சொல்லுவாரு, மொழின்றது நம்மளுக்கு தேவையா இருந்தா நம்ம கத்துப்போம், அதுல மாற்று கருத்து இல்லை. அது தேவையா இல்லையான்றதுதான் நம்ம அந்த தருணத்துல தேவைன்னு தெரிஞ்சுட்டா அதை கசக்கி குளிஞ்சு தட்டிட்டு போறதுல நம்மளுக்கு ரொம்ப நேரம் ஆகாது. அந்த மாணவர் 5வது படிக்கிற மாணவர் ஆங்கிலம் மொழியில அவ்வளவு சிறப்பா ஒரு தவறுதலும் இன்றி ஒரு வெல்கம் அட்ரஸ் படிக்கிறாரு. நான் 10வது படிக்கும் போது நீங்க அந்த அட்ரஸ் சொல்ல சொல்லியிருந்தீங்கன்னா கூட நான் சொல்லுவானான்றது எனக்கு தெரியல. அந்த பிள்ளைங்களோட கான்பிடன்ஸ், தன்னம்பிக்கையை நம்ம பாராட்டணும். நானும் அது மாதிரி அசைச்சி ஆடுங்க அப்படின்னாங்க. பொதுவாக ஆசிரியர் பெரும்போது அப்படிதான் சொல்லுவாங்க, ஒருத்தரை வச்சுட்டு அவர் வலது கரத்தை ஆட்டுறாருன்னா வலது கரத்தை ஆட்டுங்க, இடது கரத்தை ஆட்டுறாருன்னா இடது கரத்தை ஆட்டுங்க அப்படின்னு. நம்மளுக்கு நேரமும் நல்லா இருக்கணும் இல்லையா, அது சிறப்பாக பண்ணிக்கிட்டு இருந்தோம். எனக்கு முன்னாடி இருந்தவர் வலது ஆட்டினாரு, இடது ஆட்டினார். பாட்டு தொடங்கிருச்சு, ப்ரோக்ராம் தொடங்கிருச்சு. சொல்லியிருந்தாங்க பக்கத்தில் இருக்கிற ஒரு நீர்நிலைக்கு ஒரு காம்பவுண்ட் வால் அமைக்கிறதாகட்டும், போதுமான அளவு கழிவறைகள் அமைப்பதாகட்டும், அனைத்து விதமான உட்கட்டமைப்பு வசதிகளும். ஒரு 150 வருட பழமை உள்ள ஒரு பள்ளியில நாம போயிட்டு இத்தனை தொன்மையான இவ்வளோ ஆயிரக்கணக்கான ஆசிரியர் பெருமக்கள் வாழ்க்கையில அரசாங்கம் முறுக்க சாதிக்க முடியும். இன்னைக்கு இருக்கிற நிஜமாலே நம்மளோட பள்ளி குழந்தைகளுக்கு இருக்கிற சேலஞ்சஸ், இந்த காலத்தோட ஜெனரேஷன் அப்படின்னு நம்ம சொல்லணும்னா இந்த தலைமுறைக்கு சேலஞ்சஸ் ரொம்ப ஜாஸ்தி. ஒரு 30 வருஷம் சேலஞ்சஸ் என்ன, அதிக வாய்ப்புகளே ஒரு சேலஞ்சஸ் தான். ஒரு 30 வருஷம் முன்னாடி நம்ம சினிமா பாட்டு ஏதாவது கேட்கலாம், என்ன பண்ணுவோம், ஒரு ஒளியும் ஒளியும் ஒரு ப்ரோக்ராம் வரும் வெள்ளிக்கிழமை நினைக்கிறேன், அதை மட்டும் பார்த்துட்டு 4 பாட்டு வரும், 4 பாட்டு மைண்ட்ல நிற்கும். இன்னைக்கு ஒரு சிறிய பாட்டு போடணும்னா கூட 1000 ஆப்ஷன் இணையதளத்துல வருது. இதுல நிறைய பேர் யூத் இருக்கீங்க, நீங்க இணையதளத்துல ஒரு திரைப்படம் பார்க்கணும், எந்த படத்தை பார்க்கலான்றதுல 1 மணி நேரம் போயிடும். அந்த அளவுக்கு சாய்ஸஸ் வந்துடும், கடைசியில படத்தை பார்க்காம நம்ம போயிடுவோம். அளவுக்கு அதிகமான வாய்ப்புகளும் சாய்ஸஸும் இருக்கும் பொழுது நம்மளுக்கு ரொம்ப உறுதி தேவைப்படுறது என்னன்னா, நம்மளுக்கு ஹேண்ட் ஹோல்டிங் தேவைப்படுது, மென்டார்ஷிப் தேவைப்படுது. எது சரியான பாதை, எது சரியான திசையில நம்ம பயணிக்கிறோம் அப்படின்றத நம்ம மாணவ செல்வங்களுக்கு சொல்லக்கூடிய கட்டாயத்தில் நம்ம இருக்கோம். எல்லாரும் திறமையான மாணவர்கள், உங்களுக்கு நான் ஒன்னும் மிகைப்படுத்தி சொல்லல, இந்த மாணவர்கள் பண்ண அந்த அருமையான பர்ஃபார்மன்ஸை பார்க்கும் போதே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அந்த மாணவர் செல்வங்களுக்கு எந்த திசையில போகணும் அப்படின்றத இந்த பள்ளியில படிச்சுட்டு பல்வேறு உயர் அலுவலகத்திலையும் பொசிஷன்லயும் இருக்கிற நீங்க அந்த மாணவர்களுக்கு ஒரு ஹேண்ட் ஹோல்டிங் கொடுங்க, இதை பண்ணுப்பா, இது பண்ணா இப்படி போகும். அதுதான் இன்வேல்யூபிள் எக்ஸ்பர்டீஸ் ஆயிடுது. அதை நம்ம கரெக்டான திசையில அவங்கள கொண்டு போயிட்டோம்னா அதற்கு மேல அவங்க ப்ராப்பரா அது தேவை. தண்ணி சப்ளை வேணும், காம்பவுண்ட் வால் வேணும், உடனே அரசு பள்ளியை நம்பி நீங்க நம் மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள்